ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மோம் ஆஃப் ரயான். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லஞ்சுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. சிக்கன் மந்தி செய்கிறதுக்காக அரிசியை ஊற வச்சு சிக்கனில் நல்லா மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கேன். ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் சிக்கன் மந்தி ரெசிபி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிட்டுருக்கு. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த சிக்கன் மந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைஸை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் வடித்து தான் எடுக்கணும். 90% வெந்துருச்சு. இது தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சிடலாம். ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணியிலேருந்து வடித்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா, அதுக்கு மேலே சிக்கன் ஃப்ரை, அதுக்கு மேலே ரைஸ் போட்டு தம் போட்டுட்டா நம்ம சிக்கன் மந்தி ரெடி. சாப்பாடு அந்த எக்ஸாக்ட் ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரைஸுமே நல்லா உதிரியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லோரும் நல்லா சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். என்னோடய சேனலில் ஏற்கனவே நீங்கள் மஸ்னகுடி ஏரியாவுக்கு விசிட் பண்ணுறதா இருந்தால் எந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் மறுபடியும் லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான க்யூட்டான பிளேஸுக்கு தான் போக போகிறோம். இப்போ நான் போயிட்டுருக்க இடம் பேர் பார்த்தீங்கன்னா விபூதி மலை. இது மஸ்னகுடியிலேருந்து பொக்காபுரம் அப்படின்ற பிளேஸில் தான் இருக்குது. ஸோ ரைட் சைடில் ஒரு மண் ரோட்டில் நம்ம கட் பண்ணால் தான் இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆக முடியும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். வெளியூர்லேருந்து வரவங்கெல்லாம் சஃபாரி போகிறவங்க இந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போவாங்க. இன்னும் நாங்கள் வரும்போது கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஜீப்பில் வர மாதிரி இருந்தால் மேலே கோவில் வரைக்கும் கூட போகலாம். ஆனால் நாங்கள் காரில் வந்ததுனால மேலே வரைக்கும் வண்டி போகாது. கீழே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நடந்து தான் போகணும். சென்டரில் தெரிகிற குட்டி மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டியே வியூ, அதுக்கப்புறமா இங்கே அடிக்கிற காற்று தான். இங்கே செம்ம ஸ்பீடாக காற்று அடிச்சிட்ருக்கு. இங்கேயே இப்படி இருக்குன்னா மேலே போகும்போது பயங்கரமாக இருக்கும். இந்த ஸ்டெப்பு வழியாக தான் நம்ம மேலே மலைக்கு போக போகிறோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது குட்டியாக தெரிஞ்சது. ப்ராப்பராக ஸ்டெப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் கல்லெல்லாம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக மேக் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்துட்டோம். கோயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மேலே ஏற காற்றோட வேகமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. கையில் ஃபோன் கூட பிடிக்க முடியல, பயங்கரமாக காற்றடிக்குது. உங்களுக்கு சவுண்ட் கேட்டாலே தெரியும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் காரணமே இங்கே கிடைக்கிற வியூவும் பொல்யூஷன் எதுவும் இல்லாத சுத்தமான காற்றும் தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே இருக்கிற இந்த கோயிலை விசிட் பண்ணுறதுக்காக கூட வராங்க. கோயிலை பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்ப பெரிய கோயிலெலாம் கிடையாது. ஆனால் ஒரு சூப்பரான இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வரவங்க கண்டிப்பாக இந்த ஏரியாவை விசிட் பண்ணலாம். இந்த வியூலேருந்து பார்க்கும்போது சுற்றி இருக்கிற விவசாய நிலங்கள், குட்டி குட்டியாக தெரிகிற வீடு, சுற்றி இருக்கிற மலை, அதோட அழகு எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வியூவில் உங்களுக்கு கிடைக்கும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆக இந்த மாதிரி இடம் ஒரு சூப்பரான சாய்ஸ். உட்காந்து ரசிக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. அதனால் ரிலாக்ஸாக ரசிச்சுட்டு போகலாம். நானும் இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான மைண்டோடு தான் இங்கேருந்து கிளம்புனேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேஸுக்கு போக போகிறோம். இப்போ நான் நிற்கிற பிளேஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்ல முடியாது. மஸ்னகுடி ஏரியாவில் டேம், பவர் ஹவுஸ், கரண்ட் எடுக்கிற ப்ராசஸிங்லாம் இருக்கிறதுனால தேவைப்படுற டைமில் தண்ணி ஸ்டாக் பண்ணியிருக்க பிளேஸ்லேருந்து பவர் எடுக்கிற பிளேஸ்க்கு தண்ணி அனுப்புவாங்க. அதுக்காக தண்ணி இப்போ திறந்து விட்டுருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இல்லாமல் இருந்தால் இங்கே தண்ணி இருக்கும், ஆனால் இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்காது. லோக்கலில் இருக்கிற மக்கள் இங்கே அடிக்கடி வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி தண்ணி திறந்து விடுற டைமில் தண்ணியில் நிற்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை. அந்தளவுக்கு ஃபோர்ஸாகவும் ஸ்பீடாகவும் தான் தண்ணி வந்துட்டுருக்கு. இந்த தண்ணி திறந்து விடுற டைமில் அந்த பயங்கரமான ஃபோர்ஸோட சவுண்டோடு கேட்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம வரும்போது இப்படி பார்க்க முடியாது. தண்ணி திறந்து விடுற டைமில் மட்டும்தான் இப்படி பார்க்க முடியும். ஸோ இதையும் விசிட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போக போகிறோம். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு குட்டி ஆறு இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஸோ மழை பெஞ்சதுனால தான் இந்த ஆற்றுலேயும் தண்ணி இருக்குது. இந்த இடமே குட்டியான ஆறு தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்படி பார்க்குறதுக்கு அழகான நிறைய இடங்கள் நம்ம ஊருக்குள்ளேயே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ட்ராவல் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
கண்ணுக்கும் மனசுக்கும் குளிர்ச்சி தர இந்த காட்சிகளோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பாய்.